அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய விஷயத்தில் ஒன்று. ஒரு முறை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னார்கள், இக்ரா அலைய. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, எனக்கு நீங்கள் குர்ஆனை ஓதி காட்டுங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அக்ரவு அலைக வ அலைக உன்சில. அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு குர்ஆன் இறங்கி இருக்கிற பொழுது நான் ஓதி காட்ட வேண்டுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி. என்னை அல்லாது வேறு ஒருவர் குர்ஆனை ஓத நான் கேட்பதை விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய உத்தரவுக்கு இணங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சூரத்து நிசாவுடைய 40வது வசனத்தை ஓதினார்கள். சூரத்து நிசாவினுடைய ஆரம்பத்திலிருந்து ஓதி 40வது வசனமாக இருக்கக்கூடிய கைஃப இதா ஜிஇனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வஜிஇனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. நபியே, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எதிராக அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் சாட்சியாக வருவார்கள். அப்படி இருக்கிற பொழுது உங்கள் சமுதாயத்திற்கு எதிராக உங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சியாக வந்தால் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த வசனத்தை ஓதிய பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்சிக், ஓதுவதை நிறுத்துங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரை திரும்பி பார்த்தேன். அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய விஷயங்களில் ஒன்று குர்ஆனை ஓதுவது. குர்ஆன் ஓதுவதை, பிறர் ஓதுவதை கேட்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள். பொதுவாக குர்ஆன் ஓதுவதை கேட்பதே நம்முடைய உள்ளம் நடுங்குவதற்கும் ஈமான் அதிகரிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா உண்மையான முஃமின்களுடைய பண்பாக, குணமாக குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, இன்னமல் முஃமினூன அல்லதீன, உண்மையான முஃமின்கள் யாரென்றால், இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்கள் இறைவனையே முற்றிலும் நம்பியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இப்போ குர்ஆன் ஓதுவது ஈமான் அதிகரிப்பதற்கும் உள்ளம் நடுங்குவதற்கும் காரணமாக இருக்கிறது. ஆக நாம் மட்டும் குர்ஆன் ஓதினால் மட்டும் போதாது, பிறர் ஓதுவதை கேட்பதும் நன்மைக்குரிய காரியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது. ஆக நாமும் பிறர் ஓத கேட்போம்.